செட் ஆகாத ஒரு வெஹிக்கிள். இது வரைக்கும் 1,00,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். லாட்ஜ் ஓப்பன் பண்றேன். பொறுத்த வரைக்கும் இந்த சென்சார் விஷயம் வந்துட்டே இருக்கும். வண்டிக்கு ஸ்பேர் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இங்கே இப்போ வரைக்கும் எனக்கு ஆவரேஜா கிடைக்கிற மாதிரி டியூக் 200 BS6 2021 மாடல் 70,000 கிலோமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி 5 வருஷம் ஆன ஒரு பைக்கு இன்ஜின் ரிலேபிளா இருக்குமா? இது வரைக்கும் இன்ஜின் வேற ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எனக்கு இன்ஜின்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரல. ஈவன் நான் சிட்டி, ஹைவே, ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் வெதர்லயும் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இன்ஜின்ல எந்த ஒரு மேஜர் விஷயமும் வரல. உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆஃப்டர் ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் பத்தி யோசிக்கல. ஏன்னா கேடிஎம்மோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மைலேஜ் பத்தி யோசிக்க விடல. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு ஆவரேஜா கிடைக்கிற மைலேஜ், ஆவரேஜ்னு இல்லை, மேக்ஸிமம் எனக்கு கிடைக்கிற மைலேஜ் 30. அதுவும் நான் 90, 80 அந்த ரேஞ்சில் ஹைவேஸ்ல நான் க்ரூஸ் பண்ணேன் அப்படிங்கும் போது எனக்கு 30 கிலோமீட்டர் சாலிடான ஒரு மைலேஜ் வரும். இதோட மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் 1,00,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். என்னன்னா அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சர்வீசஸ், டயர் சேஞ்ச் பண்றது, செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்றது, என்டையரா நம்ம வண்டிக்கு என்னெல்லாம் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது. உங்களுக்கு கேடிஎம் டியூக் 200 BS6 இதை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் ஃபர்ஸ்ட் விட அதுதான். இனிஷியல் பிக்கப் தான் இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு லாட்ஜ் ஓபன் பண்றேன், வண்டி எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுதுன்னு பாத்தீங்களா? அதுதான் கேடிஎம்மோட பவருங்கிறது. அந்த இனிஷியல் பிக்கப் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும், கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா. செகண்ட் அட்வான்டேஜ்னு இதுல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரைடிங் பொசிஷன், நீங்க உட்கார்ந்துருக்க பொசிஷன் ஒரு அப்ரைட்டான பொசிஷனா இருக்கும். ஒரு பேக் பெயின் வர்றது, ரொம்ப ஷோல்டர் பெயின் வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இதுல அவ்வளவு சீக்கிரம் வராது. இதுலயும் இருக்கு, பட் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டான்ஸ் இதுல கிடைக்கும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாவே இருக்கும். அதுக்கு அடுத்த அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ரோட் பிரசன்ஸ். இந்த வண்டியோட ரோட் பிரசன்ஸ் எப்பவுமே தனியா இருக்கும். யாரா இருந்தாலும் சிட்டில நிக்கும் போது, ஒரு டிராபிக்ல நிக்கிறீங்க, ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற வெஹிக்கிள் இருக்கிறவங்க கண்டிப்பா 1 செகண்ட் அது உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு பார்க்க வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்கிற வெஹிக்கிள் தான் இது. வச்சிருக்க ஒரு பைக்கை ஒரு 4 பேர் பாக்குறாங்க போது தனி ஃபீலா இருக்கும். நம்ம பைக்கை 4 பேர் பாக்குறாங்க, அது சில பேர் போட்டோ எடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி இருந்த BS3, BS4 இந்த வெஹிக்கிள்ல வர வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்கறத விட அதிகமாகவே இருக்கும். ஆனா BS6ல அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே வைப்ரேஷன் குறைச்சிட்டாங்க. ஹையர் ஆர்பிஎம்ஸ்ல டிரைவ் பண்றப்போ ஒரு லோ கியர்ல இருக்கும், லைக் 3rd கியர் 4th கியர்ல இருக்கும். அப்படின்ற சென்ஸ் அந்த டைம்ல நம்ம ஒரு 7,000 8,000 ஆர்பிஎம் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்லைட்டா ஃபுட்ஸ்பேக்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். சின்னதா மினிமலான ஒரு லெவல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இந்த வண்டியில டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, நீங்க லாங் டிரைவ் போறீங்க, உங்களுக்கு சுத்தமா கம்ஃபர்ட் இருக்காது இந்த சீட்ல. நீங்க சோலோவா போனாலும் சரி, பிள்ளைனோடலாம் போனா சுத்தமா உங்களுக்கு கம்ஃபர்ட்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, வண்டியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சிட்டிக்குள்ள ஹீட்டிங் ரொம்ப ஹெவியா இருக்கும். இதோட ஹீட்டிங் நீங்க நினைச்சு பாக்குறத விட ரொம்ப ஹெவியாவே அடிக்கும். பம்பர் டு பம்பர் டிராபிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஆன்லயே தான் இருக்கும் இந்த வண்டியில. ஹைவேஸ்ல விண்ட் பிளாஸ்ட் இருக்கு, அதிகமாவே இருக்கு.
நீங்க நினைச்சு பார்க்கறத விட அதிகமாக தான் இருக்கும் அந்த வண்டியில. அந்த இடத்துல இது கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் பண்ணும். இந்த பைக்ல வந்து சேஞ்ச் பாக்கெட் சீக்கிரமா போயிடும். என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆமா, கேடிஎம்ல வர சேஞ்ச் பாக்கெட் வந்து நீங்க என்னதான் ரோலான் வெளியே வாங்கி போட்டாலுமே இதோட சேஞ்ச் பாக்கெட் வந்து சீக்கிரமா போயிடும், நாய்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய தலைவலி இந்த பைக்ல. வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணி 300 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணி போட்டாலுமே சின்ன பாக்கெட்ல இருந்து வந்துட்டே இருக்கும் நாய்ஸ். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு இதுல. சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஓகேஷா இருக்கும். நீங்க ஒரு ஹைவே போறீங்க, டார்க்கான ஏரியா போறீங்க, கார்ட் ரோட்ஸ் எல்லாம் போறீங்க, ஹில் ஸ்டேஷன்ல நிறைய டிரைவ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஃபாக் லைட் போட்டே ஆகணும். அது உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த வண்டியில. நிறைய இடத்துல நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. கேடிஎம்ல சீக்கிரமா சேஞ்ச் பாக்கெட் போயிடும், சவுண்ட் வந்துட்டே இருக்கும்னு சொன்னல. அது எது ஃபர்ஸ்ட் போகும்னா ஃபர்ஸ்ட் இன்னர்ஸ் பாக்கெட் தான் போகும். ஆனா அதை சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது சிம்பிளான ஒரு வழிதான். நீங்க அதுக்காக போயிட்டு ஒரு சேஞ்ச் பாக்கெட்டே மாத்தணும் அப்படிங்கிற நீடே கிடையாது. இதுல நேரா பஜாஜ் ஷோரூம் போங்க. அங்க பல்சர் 220F 14 டீத் இருக்கும், 2 போல்ட் போட்டு ஃபிட் பண்ற மாதிரி. 240 250 வரும். நீங்க அதை மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த சவுண்ட் அரெஸ்ட் ஆயிடும். இது முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ட்ரிக்கே அதுக்கு. அதுக்கடுத்து இதுல மேஜரா வர ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சென்சார் இஷ்யூ. சரி, கேடிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த சென்சார் இஷ்யூ வந்துட்டே இருக்கும். மேஜரா எங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டும், இந்த சைடு ஸ்டாண்ட் சென்சார். அதுதான் பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு வேலையே. நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது சடனா பாத்தீங்கன்னா வார்னிங் காட்டும், சைடு ஸ்டாண்ட் டவுன். டக்குன்னு இன்ஜின் கட் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும். கட் ஆஃப் ஆகி நின்றாது வண்டி, ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகும், ஷோ ஆகும், வண்டி இன்ஜின் ஒரு செகண்ட் வந்து கட் ஆகிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஸ்டாண்ட்ல ஒரு பிளேட் மாதிரி ஒண்ணு இருக்கும் சின்னதா. அதுல வந்து ஒரு போல்ட் இருக்கும், உள்ள வந்து ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல இருந்து ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து என்ன ஆகும்னா லூஸ் ஆயிடும். நம்ம பள்ளமேட்டுல இப்ப இந்த மாதிரி ஹில்ஸ்ல எல்லாம் ஓட்டுறோமா, இப்ப இந்த மாதிரி பள்ளத்துல எல்லாம் விட்டு 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 நம்ம அதிகமா டிரைவ் பண்ணும்போது அது வந்து அந்த போல்ட் வந்து லூஸ் ஆயிடும். 17 நம்பர் ஸ்பேனர் எடுத்து லைட்டா வந்து ஸ்டாண்ட் லூஸ் பண்ணிருங்க. உள்ள வந்து இந்த ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும். அந்த பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தனியா அந்த சென்சார் இருக்கிற அந்த பிளேட் மட்டும் லைட்டா அப்படி ஷேக் ஆகும். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த பிளேட்டை வந்து கரெக்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா டைட் வைக்கிற மாதிரி கரெக்டா சென்சார்ல படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிருங்க. நல்லா டைட் வச்சுட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. அதுக்கடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வந்து இந்த வண்டிக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. K1 ஷோரூம்லயே சரி, இந்த வண்டிக்கு வந்து ஸ்பேர் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. எங்கேயோ நிறைய இடத்துல வந்து ஸ்பேர் வந்து போயிடுச்சுன்னா உங்களால வந்து அதை வாங்க முடியாது. அதுல ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இந்த வண்டியில நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்து டிஃப்ரெண்டா தெரியும். இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மிரர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது எதோடதும் இல்ல, Yamaha MT-யோட மிரர் தான் இது ரெண்டும். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. எனக்கு வந்து ஓகேஷா தான் இருக்கு. ஃபைனலா இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நான் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கணும், அந்த பிக்கப் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. நான் மைலேஜை பற்றி கவலைப்பட மாட்டேன், எனக்கு வந்து மைலேஜ்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, எனக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களாம் வாங்கிக்கலாம். யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், எனக்கு வந்து தேவையில்லாத இஷ்யூலாம் எதுவும் இருக்கக்கூடாது இதில் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக செட்டே ஆகாது. இந்த வண்டி சுத்தமாக செட் ஆகாது அவங்களுக்குலாம். இந்த டே டு டே லைஃபுக்கு வந்து வேணும் அப்படின்னு. சிட்டிக்குள்ளே அக்ரெசிவாக ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், ஃபன் டு ட்ரைவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. மற்றபடி இது வந்து ஒரு நார்மலான ஒரு பீப்புளுக்கு செட் ஆகாத ஒரு வெஹிக்கிள். இதுதான் இதில் ஆனஸ்டான ஒரு ஒப்பீனியனு.